எந்த கிரகமும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. பாதுகாப்பு கொடுக்குற கந்தனுடைய அருமையான திருப்புகள். நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதால் என் செய்யும், என் இருக்கை என் செய்யும், கரிய வாகனம் முன் வேல் என் செய்யும், துணை நின்றால் எனக்கு இந்த வையகத்தே. இதோட பொருள், இந்த உலகத்தை வாழ்கிற எனக்கு முருகப்பெருமான் துணையாக இருக்கும்போது எதுக்குமே பயம் இல்லைன்னு அருணகிரிநாதர் சவால் விடுறாரு. அதாவது, நாள் என் செய்யும், திதி வார நட்சத்திரம் போன்ற நாட்கள் எனக்கு என்ன தீமை செய்துவிட முடியும்னு சொல்லுது. வினைதான் என் செய்யும், என்னோட முன் வினைகள் என்னை எப்படி துன்புறுத்த முடியும். நாடி வந்த கோல் என் செய்யும், ஜாதகத்தில் என்னை ஆட்டி படைக்க வர்ற நவகிரகங்கள் என்னை என்ன செஞ்சிட முடியும். கொடுங்கூற்று என் செய்யும், உயிரை பறிக்க வர்ற கொடிய யமன் தான் என்ன செய்ய முடியும். குமரேசர் இருத்தால், சிவகுமாரனாகிய முருகனுடைய இரு திருவடிகள் என்னோட தலையில் இருக்கு. இரு கை, அடியார்களை காக்கிற அவருடைய 12 கரங்கள் எனக்கு அபயம் அளிக்குது. கரிய வாகனம், அவருடைய நீல மயில் வாகனம் எனக்கு முன்னாடியே நிற்குது. முன்வேல், எல்லாத்துக்கும் மேலாக தீமைகள் அழிக்கிற அவருடைய வெற்றி வேல் எனக்கு துணையாக முன்னாடி நிற்கும் போது இந்த உலகத்தில் எனக்கு ஒரு குறையும் வராதுன்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். இந்த திருப்புகள் சொல்கிறதுனால என்னென்ன பலன்கள் தெரியுமா? முதல் விஷயம், பயமின்மை. தேவையில்லாத பயம், பதற்றம், இந்த மரண பயம் இதெல்லாமே சரியாகும். ரெண்டாவது, கிரக தோஷ நிவர்த்தி. ஜாதகத்தில் 7 சனி, அஷ்டம சனி இல்லைனா ராகுகீது தோஷங்களால் ஏற்படுற தடைகள் ஏதாச்சும் இருந்தால் அது விலகிடும். மூணாவது, பாதுகாப்பு. விபத்துக்கள், செய்வினை, அப்புறம் எதிரிகளால் வர்ற தீமைகள்லேருந்து இது ஒரு கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்கும். நாலாவது, மன உறுதி. எடுக்கிற காரியங்களில் வர்ற தடைகளை உடைக்கிற மன வலிமை கிடைக்கும். இதை எப்படி தொடங்கணும்னு சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை அப்படி இல்லைனாக்கா சஷ்டி திதி அன்னைக்கு தொடங்குறது ரொம்பவே சிறப்பு. இல்லைனா வர விசாக நட்சத்திரம் வந்துச்சுனாக்கா அன்னைக்கு தொடங்கலாம். காலையில் ஒரு 6 மணிக்கு இதை ஆரம்பிக்கலாம். என்ன செய்யணும்னா, குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானோட படத்துக்கு முன்னாடி ஒரு நெய் தீபம் ஏற்றணும். முடிஞ்சால் செவ்வரளி பூ இல்லைனா ஏதாச்சும் ஒரு பூ எது கிடைக்குதோ அதை முருகனுக்கு சமர்ப்பிக்கணும். அவரை நோக்கி உட்கார்ந்து மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த பாடலை 9 முறை அப்படி இல்லைனாக்கா 27 முறை சொல்லணும். சொல்லும்போது முருகருடைய வேல் உங்களை சுற்றி ஒரு ஒளிவட்டமாக பாதுகாப்புறதா நம்ம கற்பனை செஞ்சுக்கணும். இதை சொல்லும்போது வேல் அப்படிங்கிற வார்த்தையில் அதிக நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை முயற்சி பண்ணி பாருங்கள், நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய உங்களுக்கு எந்த தீய சக்தியுமே உங்ககிட்ட அண்டாது. முருகனே உங்களை பாதுகாக்கிற அந்த உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது ஒளி தேடல் பக்தியுடன் சுபஸ்ரீ.